இன்னைக்கு இன்னைக்கு இதே ரங்கராஜ் இதே என் கணவர் வந்து 5 நிமிஷம் வந்து பேசி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்போ வந்து பேசி இருந்திருக்கலாம். 1.5 மாசமா அவர் அப்ஸ்காண்ட் ஆகணும்னு ஒரு இது கிடையாதுல்ல. ஓகே, நீங்கள் கொஞ்சம் கூல், வயிற்றுல பாப்பா வேறு இருக்குது. எனக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினதில் இந்த கோவம், இந்த கண்ணீர் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய காதல் நீங்கள் உண்மையாக நேசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை ரங்கராஜ் 1.5 மாதம் உங்களை அவாய்ட் பண்ணாமல் பேசி இருந்தால், உங்களை விட்டுட்டு போகிறதா இருந்தால் கூட பேசி இருந்து இந்த குழந்தைக்கான அப்பா நான் அக்னாலேஜ் பண்ணி இருந்தால் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸே போயிருந்திருக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். நான் ஏன் போகணும்? என்னோட இன்டென்ஷன் என் கணவரை அவரோட பேரை கெடுக்கணும், இல்லை அவரை மீடியாவுக்கு அசிங்கப்படுத்தணும், யூடியூப்ல 10 பேர் அவரை தப்பா எழுதணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. இப்பவும் நான் தெளிவா சொல்றேன். அவங்க சைட்ல இருந்து பணம் கொடுத்து யூடியூப்ல எழுத சொல்லியிருக்காங்க, என்னை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க, ஜாயை பத்தி அவதூறா எழுதுங்க, எவ்வளவு காசு வேணாலும் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா இப்படி பேசலாமா? இது யாரோட குழந்தை? அவரோட குழந்தை எப்படி பேசுவாரு?